மலேசியாவில் நடைபெறும் 9வது உலகத் தமிழ் மாநாட்டில் தமிழக அரசின் சார்பாக 6 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்றுள்ளனர். அக்குழுவில் இடம்பெற்றுள்ள பள்ளி கல்வித்துறையின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைகை செல்வனுடன் நமது செய்தியாளர் ராஜா நடத்தும் நேர்காணலை தற்போது காணலாம். 9வது உலகத் தமிழ் மாநாடு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தற்போது தொடங்கியுள்ளது. இந்த மாநாட்டிற்கு தமிழக அரசின் பிரதிநிதிகளாக 6 பேர் கொண்ட குழுவினர் வந்துள்ளனர். அதில் முன்னாள் கல்வி அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் வைகை செல்வன் உள்ளார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். தமிழகத்திலிருந்து இந்த மாநாட்டிற்காக தமிழக அரசின் பிரதிநிதியாக வந்திருக்கிறீங்க. அதாவது இந்த மாநாடு உலகம் முழுவதும் இருந்து அறிஞர்கள், பேரறிஞர்கள், தமிழறிஞர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள் இங்கு குழுமி இருக்கின்றனர். இந்த மாநாட்டின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாநாடு கலை, இலக்கியம், சமயம், மரபியல், உளவியல், வரலாறு இவை குறித்து தமிழர்களுடைய விசாலமான பார்வை குறித்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறோம். நம்முடைய 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் தொடங்கிய போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைத்தார். 5வது உலகத்தமிழ் மாநாட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வருகிற போது ஒரு மகத்தான பார்வையாக உலகத்தமிழ் சங்கத்தையும் அதை போல நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வந்தார். 8வது உலகத்தமிழ் மாநாடு கொண்டு வரப்பட்ட போது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இருந்ததை 4வது தமிழாக அறிவியல் தமிழை கொண்டு வந்த பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சாரும். அந்த அறிவியல் தமிழருடைய அடுத்த கட்டம் தான் கணினி தமிழ். அந்த கணினியில் இடம்பெற்று கொண்டிருக்கிற ஆசியாவினுடைய நுழைவாள் என்று கருதப்படுகிற இந்த தமிழ் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு மகத்தான பார்வையாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது.